ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஓ போர்ட்டலை கிளிக் பண்ணுங்கள். தென் அங்கே தெரியக்கூடிய லாகினை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். தென் சப்மிட் பண்ணணும், வெல்கம் பேஜ் ஷோ ஆகும். அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டுடே டாஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே கோ டு அப்படின்னு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது உள்ளே உங்களுக்கு வெயிட்டிங் பேஜில் ஆட் ஷோ ஆகும். தென் கீழே கோ டு டாஸ்க் பேஜ் ஷோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் கோ டு டாஸ்க் பேஜ் ஷோ ஆனதும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே என்டர் ஆகுங்க. தென் உங்களுடைய டாஸ்க் பேஜ் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கும். அண்ட் அது மூலயமா நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அதில் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. தென் இதை கிளிக் பண்ணி நம்ம அங்கே போகும்போது அங்கே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆப் ஸ்டோர் மூலயமா நம்ம அதை டவுன்லோட் பண்ணணும். தென் உள்ளக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைட் தரக்கூடிய அந்த லாகின் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். தென் அங்கே கரண்ட் லொக்கேஷன் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து அங்கே கோட் வரும். தென் அதை கொடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே கொடுத்து நம்ம வெற்றிகரமாக பைமோட் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அது நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எப்பவும் போல் நம்ம அமேசானில் பண்ணுறதை இங்கே அப்படியே பண்ணணும். என்ன அப்படின்னா, பைமோட் இ ஷாப்பிங்கில் ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும், அதை ஸ்க்ரீன்ஷாட் வித் நேமோட எடுக்கணும். அதை நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷனை அங்கே கொடுக்கணும். தென் அதோடைய லிங்க் எடுத்துகிட்டு இங்கே சப்மிட் பண்ணணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மைக்ரோ டாஸ்க் எஃபி மூலியமாக நம்ம வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்ம காப்பி பண்ணிக்கணும். இந்த ஸ்பான்சர் கீயை நம்ம கரெக்டாக காப்பி பண்ணி வச்சுக்கணும். காப்பி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் போய் நம்ம ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணி அந்த யூஆர்எல் கொண்டு இங்கே சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுடைய டாஸ்க் வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிடும். உடனே வாங்க நம்ம பைமோட் இ ஷாப்பிங்கில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை நம்ம திறந்துடணும். திறந்து நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு இஷ்டமாக இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். நான் பர்சனல் கேரை சூஸ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய லோரியல் பாரிஸ் 6 ஆயில் நரிஷ் கண்டிஷ்னர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபுல் வியூவையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க, நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். இப்போது நம்ம ஃபேஸ்புக்குள்ளே போய் நம்ம அப்லோட் பண்ணணும். அண்ட் யூஆர்எல் எடுத்துகிட்டு போய் நம்ம டாஸ்கில் சப்மிட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணணும். ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அண்ட் உங்கள் லெஃப்ட் சைடு தெரியக்கூடிய அந்த உங்களுடைய டிபியை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதோ அங்கே ஃபோட்டோ, அதாவது போஸ்டர் ஸ்டேட்டஸ்க்கு கீழே ஃபோட்டோ அப்படி தெரியுது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா தெரியக்கூடிய நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அண்ட் இதில் அந்த ப்ராடக்ட்டுடைய நேமை நான் கிளிப் போர்டில் சேவ் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே போட்டுடுறோம். தென் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். நைஸ் ப்ராடக்ட் அப்படி நம்ம ரிவ்யூ கொடுத்துட்டு கீழே நம்ம ஆல்ரெடி நம்ம கிளிப் போர்டில் சேவ் பண்ணி வச்ச அந்த ஸ்பான்சர் கீவேர்டை இங்கே போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே ரைட் சைடு தெரியக்கூடிய அந்த போஸ்ட் அப்படின்னு தெரியுது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் போஸ்ட் ஆகிடும். தென் போஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, இங்கே தெரியக்கூடிய அந்த ஷேர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணி அங்கே மோர் ஆப்ஷன் கொடுத்துருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் காப்பி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் பண்ண அந்த ப்ராடக்டுடைய அந்த போஸ்ட் உங்களுக்கு யூஆர்எல் நம்மளுக்கு கிளிப்போர்டில் சேவ் ஆகிரும். தென் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டாஸ்க் பேஜில் போய் அதை நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டாஸ்க்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆயிடும். நம்ம டாஸ்க் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டவுன்லோட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு டவுன்லோட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இதை வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 விதமான ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரு அண்ட் ஆப் ஸ்டோர். இது 2லையுமே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு கூகுள் ப்ளே தான். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா அந்த ஓப்பன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு செக்கிங் வந்து லோட் ஆகும். இப்படி லோட் ஆனதுக்கப்புறமா அது வந்து சேஃப் அப்படின்னு காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து ஒன் சேஃப் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த ப்ளூ ஓப்பன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே என்டர் ஆகுங்க. அப்படி நீங்கள் என்டர் ஆகும் பொழுது அங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை அலோ கொடுங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து உங்களுக்கு என்டர் ஆகும். இப்போ லெஃப்ட் சைட் தெரியக்கூடிய அந்த 3 கோடு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து அங்கே கேட்கும். ஸோ உங்களுடைய ஆக்டிவாக இருக்கக்கூடிய அதே சமயம் எஸ்பிஓ ரெஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் இங்கே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் இங்கே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரொம்பவுமே நீங்கள் வந்து தவறிடுவீங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபியை வந்து நீங்கள் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து என்டர் ஆகிரும். என்டர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அட்ரஸ் வந்து அங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவுமே நீங்கள் லெஃப்ட் சைடு அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் கீழே வந்து மை அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் வந்து மை அட்ரஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ அவைலபிளாக இருக்கிற அட்ரஸை வந்து நீங்கள் வந்து அங்கே கொடுத்துக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் உடனே பண்ணுங்கள். அண்ட் இதன் மூலயமா ஷாப்பிங் பண்ணி நிறைய நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் வந்து அடையலாம். அதுக்கு இந்த பை மோர் இ ஷாப்பிங் ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான ஆப்பை நம்மளுக்கு கொடுத்த எஸ்பிஓக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், டாஸ்க்கை சூப்பராக நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்கு நம்ம முதல்ல டைட்டில் போடணும். இதுவரை அமேசான் போட்டிருந்தோம். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் பை மோட் இ ஷாப்பிங்லேருந்து எடுத்ததுனால இங்கே பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். தென் சூஸ் டைப்பில் நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணதுனால நம்ம வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு போடணும். தென் யூஆர்எலை வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக கிளிப்போர்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே போய் நம்ம யூஆர்எலை வந்து அங்கே வந்து எடுத்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ கிளிப்போர்டை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா டாஸ்க் வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆயிரும். வாங்க சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். டாஸ்க் சூப்பராக ஃபினிஷ் ஆயிரும். சப்மிட் டச் பண்ணதும் இந்த பாப்அப் வந்து உடனே உங்களுக்கு கோ டு அப்படிங்கிற இந்த டெய்லி டாஸ்க் பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அவ்வளோதாங்க, ஈஸியாக உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை வந்து செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு டாஸ்க் செஞ்சோமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள். இன்றைக்கான உங்களுடைய பேமெண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இது தாங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை செய்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக மைக்ரோ டாஸ்க்கை ஃபேஸ்புக் மூலமாக செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.